நாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற டாக்டர் அவர்கள், பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மருத்துவர். அவர் மாத்திரம் தமிழ் படித்து தமிழ் பேராசிரியர் ஆயிருந்தால் எங்கள் பதவியெல்லாம் காலியாயிருக்கும். இப்போவே ஒரு 2000 பாட்டு கம்பர் பாட்டு தெரியும். அப்படி கம்பரை அன்றாடம் படித்து மகிழ்கிறவர். மூக்கிழந்த சூர்ப்பனகை இலங்கைக்கு போய் ராவணனை மூட்டிவிட்டாள். இவளால் மதிமோசம் போன ராவணன் காட்டுக்கு வந்து மாரீச்சனை மூட்டிவிட்டான். மாயமானாக வந்த மாரீச்சன் செய்த சதி மோசத்தால் ராம இலக்குவர்கள் ஏமாந்து போனார்கள். அவர்கள் இல்லாத நேரம் பார்த்து ஒரு தவசியின் வேடம் போட்டு ராவணன் வந்து சீதையை கவர்ந்து சென்றான். இங்கேதான் அறத்திற்கு சோதனை வருகிறது. இந்த காப்பியத்தின் பாவிகம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பது. இந்த பாவிகம் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் முதலில் அறத்திற்கு சோதனை வர வேண்டும். ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற போதுதான் அறத்திற்கு சோதனை வருகிறது. இந்த காப்பியத்தின் பாவிகத்தை நிலைநாட்டும் பொறுப்பு காப்பிய நாயகனுடையது. கம்பன் தன் தலைமை பாத்திரத்தை வைத்துக்கொண்டு தான் காப்பியத்தின் நோக்கை நிறைவேற்றுவான். காப்பியத்தை நோக்கை நிறைவேற்ற வேண்டிய தேவை வந்தபோது கதாநாயகன் அந்த இடத்தில் இல்லாமல் போகிறான். எனவே கம்பன் அந்த பொறுப்பை ஜடாயுவிடம் ஒப்படைக்கிறார். கம்பனுக்கு எவ்வளவு துணிச்சல் பாருங்க. ராமன் செய்ய வேண்டிய அந்த ஃபைட் சீன்ல ராமனை விலக்கிட்டு ஜடாயு உள்ள கொண்டு வர்றான். அதுக்கு என்ன காரணம்னா, ஜடாயுவிடம் அன்பு இருந்தது. அன்பு இருக்கும் இடத்தில் அறம் இருக்கும். அறத்திற்கும் அன்பிற்கும் நெருங்கிய தொடர்பு. அறத்திற்கு அன்பு சார்பு என்பது. எனவே அன்பே வடிவமான ஜடாயு நிச்சயமாக அறத்திற்கு போராடுவான் என்று கம்பனுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. வஞ்சியை வஞ்சமகன் கவர்ந்து சென்றான் என்பதை பார்த்ததும் முடுகி வருகிறான் ஜடாயு. அரக்கனுக்கு அறிவுரை சொல்லி பார்க்கிறான், சமாளிக்க முடியவில்லை, சமரம் செய்கிறான். அரக்கன் எப்படிப்பட்ட உரம் வாய்ந்தவன்! வெள்ளியங்கிரியினை விடையின் பாகனோடு பெயர்த்தெடுத்து வைத்தவன், வெள்ளிமலையை தோளின் மேல் ஏற்றியவன், 8 திசைகளுக்கும் சென்று திசையானைகளோடு வேண்டுமென்றே மோதி பதம் பார்த்தவன். அவன் கையில் அத்தனை ஆயுதங்களும் இருந்தன. வேல் இருந்தது, வாள் இருந்தது, வில் இருந்தது, சூலம் இருந்தது. ஜடாயு ஒரு கிழட்டு பறவை. அதன் கையில் என்ன? கையே இல்லை. வெறும் மூக்கும் சிறகும் நகமும் தான் இருந்தது. ஆனால் சிறகுகளை வாகனமாக்கி, மூக்கை வாளாக்கி, நகத்தை வேலாக்கி ஜடாயு ராவணன் ஒரு ஆட்டி வச்சான் பாருங்க. கிட்டத்தட்ட ராவணன் கதை முடிஞ்சு போச்சு. ராமாயண கதையும் முடிஞ்சு போச்சு. ஹீரோ வராமலேயே வில்லன் தோத்துட்டான். கட்டப்பா பாகுபலியை கொன்னுட்டான். இந்த நிலை வந்த போது சங்கரன் கொடுத்த வாளை கையெடுக்கிறான் ராவணன். ராவணன் கையில் சங்கரன் கொடுத்த வாள் இருந்தது. அந்த வாளை சுழற்றி வீசினான். 2 சிறகுகளும் மறுபட்டு ஜடாயு தரையில் வீழ்ந்தான். இங்கேதான் அறத்திற்கு அடுத்த சோதனை வருகிறது. நல்லவன் தோற்கிறான். நல்லவன் தோற்பதே, நரகன் வெல்வதே, வெல்வதும் பாவமோ, வேதம் பொய்க்குமோ, இல்லையோ அறம் என்று சீதை கதறி அழுகிறாள். இப்ப ஹீரோக்கு 2 வேலை வந்துருச்சு. இந்த 2 சோதனைகளையும் தனதாக்கி கொண்டு இலங்கைக்கு போனான் தனி அறமூர்த்தியான ராமவீரன். ராமவீரன் இலங்கைக்கு போனது ராவணனை பழிவாங்கியது சீதைக்காக மட்டுமல்ல, ஜடாயுக்காகவும் தான். ராமாயண காப்பியத்தின் பாவிகங்கள் 1 அல்ல 2 என்று ஒரு முறை நடுவரையா சொன்னார். 2 தண்டவாளங்களில் ஓடும் ரயிலை போல அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற தண்டவாளத்திலும், உலக சகோதரத்துவம் என்ற இன்னொரு தண்டவாளத்திலும் இந்த காப்பிய ரயில் ஓடுகிறது. சகோதரத்துவம் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அரசாணிக்கால் நட்டது தசரதனுக்கும் ஜடாயுக்கும் இடையே இருந்த உறவு. இந்த பிள்ளைகள், தசரத குமாரர்கள் காட்டுக்கு வருவதை இந்த பறவை பார்த்து விடுகிறது. அவர்கள் உருவ அழகில் உள்ளம் பறிபோய் கண்ட கண்கள் மற்றொன்றை காணாமல் அவர்களை பார்த்து பார்த்து பரவசமடைகிறது. தன்னை அறியாமலேயே பிள்ளை பாசம் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது. என்ன இது எனக்குள்ளே இந்த மாற்றம் என்று வியக்கிறது இந்த பறவை. வனைகழல் தயரதன் மைந்தர் இவர் என்று தெரிய வந்ததும் இறங்கி வந்து, பிள்ளைகளே, மன்னர் மன்னவன் நலமாய் என்று சேமம் உசாவுகிறது. மன்னர் மன்னவன் மண்ணுயிர் நீத்தான் என்ற சொல் செவியில் புகுந்ததும் அப்படியே மூர்ச்சையாய் விழுகிறது. அயோத்தியை வேந்தன்பால் கழுகின் வேந்தனுக்கு எவ்வளவு உரிமையும் ஆர்வமும் பாசமும் உறவும் இருந்தால் இவ்வளவு உயிர் துடிப்பு உண்டாகும் என்று இவ்விருவரும் உள்ளம் கரைந்து
ஆதரவோடு அந்த பறவையை தாங்கி பிடித்து கண்களிலிருந்து கொட்டிய அருவி நீரால் அந்த பறவையின் முகத்தை கழுவி விடுகிறார்கள். ஆனால் அந்த பறவை இவர்களிடம் ஒன்றும் பேசாமல் அது பாட்டுக்கு அழுது ஓலமிடுகிறது. தயிருடைக்கும் மத்தென்ன உலகம் கடைந்த சம்பரனை நலிந்த அந்நாள் அயிர்கிடக்கும் கடல் வலயத்தவர் அறிய நீ உடல் நானாவி என்று தெயிர்கிடத்தல் செய்யாத திருமணத்தாய் செப்பினாய் திறம்பா நின் சொல் உயிர்கிடக்க உடலை விசும்பு ஏற்றினர் உணர்விறந்த கூற்றினரே. சம்பரன் உயிர் துளைத்து உம்பரரை காத்தருளிய உத்தம சக்கரவர்த்தியே, சம்பராசுர யுத்தம் முடிந்ததும் என்னிடம் வந்து இனி நீ உடல் நானாவி என்று வாய்மணக்க சொன்னாயே வாய்மை மன்னவா, திறம்பாத நின் சொல் பொய்யாகிவிட்டதே. இந்த யமன் எவ்வளவு மடத்தனம் செய்திருக்கிறான். எங்கும் உடலை விட்டுவிட்டு உயிரை கொண்டு போவான். இங்கே அந்த முறையை மாற்றி உயிராகி என்னை விட்டுவிட்டு உடலாகி உன்னை எடுத்து சென்றதே இந்த சதிகார சாவு என்று அழுது அழுங்கும் இவனை பார்த்து இவர்களும் கொஞ்சம் அழுகிறார்கள். கம்பன் சொன்னான், நிறை நிறையே கண்ணின் வந்த நீரை மொய்த்தனர். என்ன முறை முறையே நிறை மலர் கண் மாய்த்த நீரார். முறை முறையே நிறை மலர் கண் மாய்த்த நீரார். ஒரு கண்ணில் வந்த கண்ணீரை தொடச்சிட்டு இன்னொரு கண்ணில் தண்ணீரை தொடச்சாங்களாம். அது ஏன் ரெண்டு கண்ணில் வந்த கண்ணீரையும் சேர்ந்து தொடக்கலாமேனா, ஒரு பக்கம் இன்பக் கண்ணீர் வந்தது, இன்னொரு பக்கம் துன்பக் கண்ணீர் வந்தது. தசரதன் இறந்து விட்டான், பெற்ற தந்தை இறந்து விட்டான் என்ற எண்ணம் வந்ததும் ஒரு பக்கம் துன்பக் கண்ணீர் வந்தது. அந்த இடத்தில் உற்ற தந்தையாக இவன் வந்து விட்டான் என்ற எண்ணம் வந்ததும் இன்னொரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வந்தது. தசரதன் எங்களை விட்டு போகவில்லை, உடல்தான் பிரிந்து போனது, உயிர் இங்கேயே இருக்கிறது என்று இருவரும் ஜடாயுவை தம் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பறவை இந்த பிள்ளைகளிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவனிகாவலனும் நானும் இரண்டு உடலுக்கு உயிரொன்றாக இருந்தோம். அவன் இல்லாமல் நான் இல்லை. அவன் இருக்கும் இடத்துக்கு நான் போய்விடுகிறேன். எரியில் புகுந்து என் ஆவியை போக்குவேன், ஆக வேண்டியதை பார்த்து கொள்ளுங்கள் என்கிறான். தசரதனுக்காக தீக்குளிப்பேன் என்கிறான் ஜடாயு. காதலனை இழந்த காதலி பிரிவாற்றாமையால் எரியில் புகுவாள். அது அகம் நிறைந்த காதலுக்கு அடையாளம். ஜடாயுவின் காதல் உதடளவில் அல்ல, ஆன்மாவில் பதிந்திருந்தது. எனவே தசரதனுக்காக எரியில் புகுவேன் என்றான். இப்படி ஜடாயு சொன்னதும் ராமன் நெஞ்சம் கவன்று பேசுகிறான். தாயின் நீங்கி தந்தையின் நீங்கி தன்னகர் நீங்கி இங்கே வந்தோம். அயோத்தியில் இருக்கும் உறவுகளெல்லாம் உதறிவிட்டு இங்கே வந்தோம். எங்களுக்கு அன்பு காட்ட நீ ஒருவன் வந்தாய். நீ போனால் எங்கள் நிலைமை என்னாம் என்று அழும் இந்த பிள்ளையை பார்த்து பரிதாபப்பட்டு ஜடாயு தன் முடிவை மாற்றிக்கொள்கிறான். சரி, இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்காக உயிர் வாழ்கிறேன் என்ற முடிவுக்கு வருகிறான். என்ன காரணம் என்றால், உள்ளத்தை கொள்ளை கொண்ட பிள்ளை பாசம் இந்த பிராண சங்கடத்தை தோற்பித்து விடுகிறது. இந்த பிள்ளைகளை பஞ்சவடியில் கொண்டு விட்டுவிட்டு ஜடாயு இவர்களை பார்த்து கொள்கிறான். பார்ப்பை பார்க்கும் பறவையின் பார்க்கின்றான் என்றான் கம்பன். பார்ப்பு என்றால் பறவை குஞ்சு. தாய்ப்பறவை பறவை குஞ்சை பராமரிப்பது போல் ஜடாயு இவர்களை பராமரித்து வந்தான். ஜடாயு இவர்களுக்கு தெரியாமலேயே பஞ்சவடியில் இருந்த இவர்களை தன் கண்காணிப்பில் வைத்துக் கொண்டிருந்தான். எனவே நஞ்சினும் கொடிய ராவணன் வந்ததும் அவனுக்கு தெரிய வந்தது. விரைந்து வந்து ஆனமுட்ட முயற்சி செய்து பார்த்தான். ராவணனை தடுக்க முடியவில்லை. ராவணன் இவனை வெட்டிவிட்டு சீதையை புஷ்ப விமானத்தில் ஏற்றி வானமார்க்கமாக இலங்கைக்கு சென்றான். ஜடாயு வீழ்ந்து கிடந்த இடத்திற்கு இந்த கர்ம வீரர்கள் வருகிறார்கள். உதிரப்புணலிலே உழைந்து கிடக்கும் உத்தமனை காண்கிறார்கள். ராமன் உடல் பதறுகிறது, உள்ளம் துடிக்கிறது, ஆவி பதைக்கிறது. துஞ்சாத ஆண்மையாளன் ராமன் எப்படி புலம்புகிறான். தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார், மற்ற ஆரே உள்ளார். முன்னம் ஒருவன் முடிந்தான், எந்தாயே எற்காக நீயும் இறந்தனையே. தந்தைமார்களை கொன்று தொலைத்த பிள்ளைகள் எங்கேயாவது இருப்பார்களா? இதோ நான் இருக்கிறேன் பாருங்கள். முன்னம் ஒருவன் முடிந்தான், தயரதன் என்னால் முடிந்தான். இப்பொழுது இந்த தந்தையின் மரணத்திற்கு நான் காரணமாகிவிட்டேன். பெற்ற தந்தையும் உற்ற தந்தையும் கொன்ற கூற்றுவனானேனே என்று இந்த குழந்தையின் பரிதவிப்பு செவியில் வீழ்ந்ததும் அயர்ந்து கிடந்த இந்த பறவை மெல்ல கண் திறந்து மேலே பார்க்கிறது. நம்பியையும் நாயகனையும் கண்டதும் உவகை மீதூர்ந்து அவர்களை அருகில் அழைத்து மாறி மாறி ராமன் தலையிலும் இலக்குவன் தலையிலும் முத்தமிடுகிறது. இந்த முத்தமிடுவது என்பது தாய்ப்பாசத்தின் உச்சம். கம்பன் சொன்னான், இந்த முத்தமிட்ட மூக்கு எப்படிப்பட்ட மூக்கு தெரியுமா? ராவணன் மகுட தலை துமித்த மூக்கு, ராவணனை அலங்கோலப்படுத்திய மூக்கு.
முத்தமிடப்பட்ட தலைகள். அது என்ன சாதாரண தலைகளா? தீயோரை அழிக்கவும் தக்கோரை காக்கவும் வந்த தலைகள். இங்கே ஒரு நயம் சொல்வார்கள், அந்த தலைகள் தங்கள் தொழிலை விரைவில் செய்து உலகங்களை காத்தருளுமா என்று யோசனையோடு வாசனை பார்த்ததாம் ஜடாயுவின் மூக்கு. சீதையை பிரிந்த ராமனுக்கு ஜடாயு ஆறுதல் சொல்ல விழைகிறான். ஆறுதல் சொல்ல விதியை காரணம் காட்டுகிறான். அதிசயம் ஒருவரால் அமைக்கலாகுமோ, துதியுறு பிறவியின் இன்பம் துன்பம்தான் விதிவயம் என்பதை மேற்கொள்ளாவிடில் மதிவலியால் விதிவெல்ல வல்லமோ. ராமநாதா, மதியால் விதியை வெல்ல முடியுமா? இன்பமும் துன்பமும் வினை வயத்தன, அதை மாற்ற முடியுமா என்று ஜடாயு பேச பேச ராமன் உருத்து கொந்தளிக்கிறான். உருத்திரமூர்த்தியாக உருவம் எடுக்கிறான். விதியா சதி செய்தது. பெண்தனி ஒருத்தி தன்னை பேதைவாள் அரக்கன் பற்றி கொண்டனன் ஏக நீ இக்கோளுற துலங்கல் செல்லா எண் திசை இறுதியான உலகங்கள் கண்ட மாணவர்களோடும் களையுமாறு இன்று காண்டி என்றான். விதியா சதி செய்தது? இல்லை, வானம் சதி செய்தது, பூமி சதி செய்தது. ஒரு பாவம் பெண்ணை பாதகன் பற்றி செல்வதை கைகட்டி பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள். துணிந்து வந்த உன் வாளை அவன் துண்டித்த போது துளை செய்யாமல் இருந்த அத்துணை பேரும் குற்றவாளிகள். அவர்கள் அடங்கியிருக்கும் இந்த அண்ட சராசரங்களை எரித்து உடைத்து விடுவேன் என்றான் ராமன். இது முனியாதான் முனிவு. கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்தது. இந்த ராமகோபத்தை பார்த்து உலகமே ஸ்தம்பித்து போனது. அச்சம் இலக்குவனின் வாயை அடைத்து விட்டது. ஆனால் அஞ்சாமல் பேசினான் ஜடாயு. ராமையா, இது யார் செய்த குற்றம் என்று. இந்த காட்டில் தவம் செய்யத்தானே வந்தீர்கள். உங்கள் கையில் வில்லதற்கு, இந்த பதிவிரதையை பாதுகாப்பதற்கு. அதை செய்யாமல் மாயமானின் பின்னாலே போனது உங்கள் மதியீனம். இதனால் உங்களுக்கு பழி வந்து விட்டது, உங்கள் குலத்திற்கே பெரும்பழி வந்து விட்டது. உலகம் எந்த பிழையும் செய்யவில்லை. ராமையா, இது நீ செய்த குற்றம் என்று துணிந்து பேசுகிறான் ஜடாயு. இதை கேட்டதும் தசரதன் பேசுகிறான் என்று ராமன் மனதுக்கு பட்டது. அவன் கோபம் அடங்கி போனது. ஆனால் இந்த இடத்தை கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டி இருக்கிறது. தந்தையின் ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான் ஜடாயு. ஆனால் அவனிடம் ஒரு தாயின் உணர்வு இருக்கிறது. எப்ப ஆறுதல் சொல்லணும், எப்ப அடி போடணும்னு ஒரு அம்மாக்குத்தான் தெரியும். ஜடாயுவுக்கு தெரிந்திருந்தது. அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைக்கிறான், இடித்துரைக்க வேண்டிய நேரத்தில் இடித்துரைக்கிறான். கம்பன் இவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தான், தனி உயிர் தந்தை. இங்கே தனி என்ற சொல் ஒன்றை குறிக்கிறது, உயிர் என்ற சொல் வேறொன்றை குறிக்கிறது. உயிர் என்ற சொல் தயரதனை குறிக்கிறது. தயரதன் உயிராக இருந்தான் ஜடாயு. தனி என்ற சொல் அந்த அன்பின் தனி தன்மையை குறிக்கிறது. தந்தையின் ஸ்தானத்திலிருந்து தாய் அன்பு காட்டியவன் தனி உயிர் தந்தை. ராமனுக்கு தசரதன் ஞாபகம் வர வேண்டிய இடத்திலெல்லாம் ஜடாயு ஞாபகம் தான் வருகிறது. வீடன சரணாகதியின் போது வீடனனுக்கு சரணாகதி கொடுப்பதா வேண்டாமா என்ற பேச்சுவார்த்தைக்கிடையில் வால்மீகி ராமன் சொன்னான், அபயம் கொடுப்பது எங்கள் சூரிய குலத்தின் விழுப்பமான பண்பு, கேட்டு வந்தவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுப்போம். அதே இடத்தில் கம்பராமன் சொன்னான், அபயம் கொடுப்பது என் தந்தை ஜடாயுவின் மாண்பார்ந்த பண்பு. ஜடாயுவும் ராமனும் பழகியது சில மணி நேரங்கள் தான். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட உறவு ஏற்பட்டது என்றால், ஜடாயு இறந்த போது ராமன் அழுதான், என் பெற்ற தாதை இறந்தனன் என்று. என் பெற்ற தாதை இறந்தனன் என்று அழுதான். தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜடாயுக்கு கிடைத்தது. ராமன் தன் திருக்கரங்களால் ஜடாயுக்கு இறுதி சடங்கு செய்தான். அங்கே கவிக்கூற்றாக கம்பன் ஒரு அருமையான பாடல் வைத்திருக்கிறான். மற்றி நீ உரைப்பது என்னே, விரிஞ்சனே முதலாம் மேல் கீழ் காட்டிய உயிர்களெல்லாம் அருந்தின கழித்த போலாம், பூட்டிய கைகளால் அப்புள்ளினுக்கு அரசை கொள்க என்று ஊட்டிய நன்னீர் ஐயன் உண்ட நீர் ஒத்தது அன்றே. இறுதி சடங்கு செய்யும் பொழுது நீர்க்கடன் கொடுப்பது வழக்கம். அந்த நீர் இந்திரன் முதலாய முக்கோடி தேவர்களை சென்றடைய வேண்டும் என்றும் அவர்களின் ஊடாக பரந்தாமனை சென்றடைய வேண்டும் என்றும் நீர்க்கடன் கொடுக்கப்படுகிறது. இங்கே நீர்க்கடன் கொடுத்தவனும் பரந்தாமன், பெற்றுக்கொண்டவனும் பரந்தாமன். கொடுத்தவனும் பரிபூரணன், கொண்டவனும் பரிபூரணன். தசரதனுக்கு கிடைக்காத இந்த பெரிய பாக்கியம் ஏன் ஜடாயுவுக்கு கிடைத்ததென்றால், தசரதன் வாய்மையை காக்க உயிரை கொடுத்தான், ஜடாயு ராமனை காக்க உயிர் கொடுத்தான். ஐயா, ஜடாயுவை பற்றி பேசுவதும் புண்ணியம்தான். இந்த புண்ணியத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உயிர் எடுத்ததன் பயன் என்ன?
பழியை ஈட்டுவதா, புகழை ஈட்டுவதா? ராவணன் என்ன பண்ணா, தன்னுடைய உயிரை கொடுத்து புகழையா ஈட்டினான், பழியை ஈட்டி விட்டான். அதனால அவன் எப்படி சொல்றான், உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா. இது யாரு? ராவணன். அப்படியே ராவணனுக்கு எதிர் திசையில் இருக்கிறார் ஜடாயு. ஜடாயுவை பற்றி ஒரு அழகான தொடர். இது ஆரண்ய காண்டத்தில் இல்லை, சுந்தர காண்டத்தில் இருக்குது. என்ன சொல்றான்? தன்னுயிர் புகழ்க்கு விற்ற ஜடாயு. ஒருத்தன் தன்னுயிர் கொடுத்து பழி கொண்டான், இவன் தன்னுயிர் கொடுத்து தன்னுயிர் புகழ்க்கு விற்ற ஜடாயு. இவர்கள் ரொம்ப அழகா சொன்னார்கள். இந்த பார்ப்பினை பார்க்கும் பறவையினர்கள், அங்க தாய்மை தெரியுது. ஒரு தந்தையின் கடமை எப்படி தெரியுது? உன் பழி அல்லால் உலகினை பழி சொல்லலாமா என்று அவன் இடித்துரைத்தில் ஒரு தந்தையாக காட்சியளிக்கிறான். தசரதன உடையார் என்று சொன்ன வைணவ உலகம் ஜடாயுனுடைய பெருமையை எண்ணி பார்த்து பெரிய உடையார் என்று பட்டம் சூட்டியிருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பேச்சு. இன்னும் கூட பேச மாட்டீர்களா என்று ஏக்கமாக இருந்தது. என் பேச்சை கேட்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிக்க மாட்டியா என்பார்கள். ரொம்ப அழகான பேச்சு. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அடுத்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தாய் பேசிய கருத்தரங்கத்திற்கும் நான் தலைமை தாங்கி இருக்கிறேன். இப்போ மகள் பேசுகின்ற கருத்தரங்கத்திற்கும் நான் தலைமை தாங்குகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கும். இனி பேத்தி பேசக்கூடிய கருத்தரங்கிலும் நான் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ரொம்ப அழகான ஒரு பேச்சு. இப்பொழுது தொண்டிற்கு ஓர் அனுமன் சிம்மாஞ்சனம். பெருமக்களே, தொண்டிற்கு ஒரு அனுமன் என்ற இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறுதான் கம்பரும் அனுமனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ருஷ்யமுக மலையில் தன் அண்ணன் வாலிக்கு பயந்து ஒளிந்து மறைந்து உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சுக்ரீவன். நாம் பகைமை கொண்டிருக்கிறோம் அல்லவா வாலி என்பவன். அவன் ஏவலின் பெயரில் 2 பேர் வருகிறார்கள். கையில் வில்லோடும் அம்போடும் வருகிறார்கள். நெடிய உருவம் கொண்டிருக்கிறார்கள். அனுமா, இவர்கள் யார் என்று மறைமுகமாக அறிந்து வா என்று சொல்லி ஒளிந்து கொள்கிறார்கள். வந்திருப்பவர்கள் யார் என்று கண்காணிக்க செல்கிறான். போனவன் ஒரு பிரம்மச்சாரி வேடம் பூண்டு போகிறான். மாணவ படிவமுடு என்கிறார் கம்பர். அவர்களது உடல் மொழி செயல் என எல்லாவற்றையும் கண்காணித்துவிட்டு இவர் தீதற்றவர்கள் என்று தெளிந்த பின்னரே அவர்கள் முன் சென்று அனுமன் நிற்கிறான். அவர்களை எவ்வாறு வரவேற்கிறான்? கவ்வையின்றாக உங்கள் வரவு என்று, உங்கள் வரவு துன்பமில்லாத வரவாக இருக்கட்டும் என்று அவர்களை வரவேற்கிறான். தங்கள் எதிரே பிரம்மச்சாரி வேடம் பூண்டு வந்திருக்கும் ஒருவன் யார் என்று யோசிக்கும் ராமலக்குவர், நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார்கள். இம்மலையிருந்து வாழும் அரிகதிர் பருதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வோன் தேவ, நும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையன் ஏவ வினவிய வந்தேன் என்று சுக்ரீவனின் தொண்டனாக தன்னை முதலாக ராமனுக்கும் நமக்கும் அனுமன் அறிமுகமாகிறான். சுக்ரீவன், நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதனை கேட்டு அறிந்து கொண்டு வருமாறு என்னை அனுப்பியுள்ளான். அதன் பொருட்டே நான் வந்திருக்கிறேன் என்று பேசுகிறான். ராமனை பார்த்த அனுமனுக்கு உடல் உள்ளம் என்பு எல்லாம் உருகுகின்றது. அதை ராமனும் உணர்கிறான். ராமன் தன் உயிருக்கு நேயன் என்ற உணர்வும் அனுமனுக்கு தோன்றுகிறது. ஆயினும் ராமனுடைய தேவையை நோக்கி தன் கவனத்தை செலுத்தாது சுக்ரீவனின் தேவைக்கே முதலிடம் கொடுக்கிறான் அனுமன். எப்படி கொடுக்கிறான்? ராமனை பார்த்த போதும், நான் முன் குறித்த உணர்வுகள் எல்லாம் அவனுக்கு தோன்றிய போதும், தன் தொண்டு நிலையில் இருந்து வழுவாது வாலிவதை முடியும் வரை சுக்ரீவனின் தொண்டனாகவே செயல்படுகிறான் அனுமன். ராம இலக்குவர் சுக்ரீவனிடம் எங்களை அழைத்து செல் என்று சொல்கிறார்கள். நானே அவனை இங்கு அழைத்து வருகிறேன் என்று சொல்லி போவது போல் ஒரு கணம் திரும்பி,
நீங்கள் யார் என்று நான் அவனுக்கு சொல்லட்டும் என்று கேட்கிறான். இலக்குவன் தாங்கள் யார் என்ற வரலாற்றை கூறி சொல்லி முடிக்க, ராமன் கானகம் வந்தது, ராவணன் சீதையை கவர்ந்து சென்றது என அனைத்து செய்திகளையும் தன் மனதில் வாங்கிக் கொள்கிற அனுமன் அச்செய்திகளோடு சுக்ரீவன் இடரை களையும் காய்களை நகர்த்தத் தொடங்குகிறான். சீதை கவரப்பட்டதை முன்பே ராமனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்ட அனுமன் முன்பு சுக்ரீவன் குறித்து ராமனிடம் பேசும்போது ஒருபோதும் சுக்ரீவன் தன் மனைவியை இழந்திருப்பதை அல்லது அவளை பிரிந்திருப்பதை குறித்து பேசவில்லை. நேரம் பார்த்து ராமன் சுக்ரீவனின் மனைவி எங்கே என்று கேட்கும் இடத்து இதுதான் சமயம் என்று மனைவியை இழந்திருந்த ராமனிடம் சுக்ரீவனும் அதை போலவே தன் மனைவியை இழந்திருக்கிறான் என்று பேசுகிறான். ஒருவரை எங்கே தொட்டால் அவரை அது எப்படி தூண்டும் என்பதற்கு உளவியலில் ட்ரிகர் என்பார்கள். ராமனின் ட்ரிகர் அனுமனுக்கு தெரிந்திருந்தது. அதை தொட்டவுடன் வெடித்தான் ராமன். கடும் சினம் கொண்டு, நின் பகை எனக்கு பகை, உன் மனைவியை நான் மீட்டுத் தருகிறேன் என்று சுக்ரீவன் கேட்காமலேயே அவனுக்கு உறுதிமொழி அளிக்கிறான் அல்லது அளிக்கச் செய்கிறான் அனுமன், சுக்ரீவனின் தொண்டனான அனுமன். ராமன் உறுதி கூறிய பின்பும் ஆலோசனை நடத்துகிறான் சுக்ரீவன். அப்போதும் உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. வாலியை வதம் செய்யும் ஆற்றல் இவருக்கு உடையதா என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்வதை கேள். வந்திருப்பவன் மூவுலகங்களையும் ஆளும் திருமால் என்று ராமன் யார் என்பதை முற்றும் உணர்ந்தவனாக பேசுகிறான் அனுமன். அப்போதும் சுக்ரீவன் மனதில் சந்தேகம் தீரவில்லை. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று அனுமன் ஆலோசனை செய்ய தொடங்குகிறான். அவன் சொல்கிறான், நாம் வந்த வழியில் 7 மராமரங்கள் இருந்ததல்லவா, அதில் ஒற்றை மராமரத்தை ராமனை தன் கணையால் துளைத்து காட்டச் சொல் என்று பேசுகிறான். பரம்பொருள் ஒரு மராமரத்தை துளைப்பது பெரிய விஷயமா என்ன? ஆனால் அது சுக்ரீவனுக்கு தெரியாது. ஒரு மராமரத்தை துளைக்கச் சொல்லி சுக்ரீவனை ராமனிடம் அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதும் அனுமனுக்கு தெரியும். ஆனாலும் இப்படி பேசுகிறான். சுக்ரீவன் சென்று ஒரு மராமரத்தை துளைத்து காட்டு என்று ராமனை வேண்டுகிறான். ராமன் உள்ளாற்றல் மேலிட முறுவல் செய்து 7 மராமரங்களை துளைக்கிறான். 7 மராமரங்களையும் துளைத்த அந்த அம்பு 7 கடல், 7 மலை, 7 உலகம் என்று 7 என்ற எண்ணால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஆனதோ அத்தனையும் அழித்துவிட்டு ராமனின் அம்பராத்துணிக்குள் வந்து சேர்ந்து விடுகிறது. ஒரு தொண்டனான அனுமன் தலைவனுக்கு வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாததை தன் கூர்த்த அறிவினால் செயல்களால் உணர்த்த செய்கிறான். அனுமன் நிறைத்திருந்தால் நொடிப்பொழுதில் ஒரு மந்திரிக்குரிய தன்மையோடு வந்த உதவியையும் உன் சந்தேக புத்தியினால் இழந்து விடாதே என்று இடித்துரைக்க முடிந்திருக்கும். ஆனால் அவன் அப்படி செய்யாது ஒரு தொண்டனின் தன்மைகளோடு காய்களை நகர்த்துகிறான். உற்று நோக்கின் அது சுக்ரீவன் சந்தேகத்தை தீர்க்கச் செய்த செயல் மட்டும் அல்ல, சீதையை இழந்ததனால் தளர்ந்திருக்கும் ராமனின் ஆற்றலை ராமனுக்கே ஒரு முறை மறைமுகமாக நினைவு கூறுகிறான் அனுமன். ராமன் வாலியை கொல்லும் வழியை பற்றி பேசுகையில், நீ அழைத்து வாலியானது ஓர் வெவ்விடத்தின் வந்து போர் விளைக்கும் இயல்வை வேறு நின்று எவ்விடத்து துணிந்து அமைந்தது என் கருத்து இது என்று பேசுகிறான். உலகங்களையும் ஆளும் கடவுள் பரம்பொருள் நான் மறைந்திருந்து தாக்குகிறேன் என்று பேசுகிறது. அவ்வாறு பேசச் செய்தவன் அனுமன். முன்பே வாலியின் ஆற்றல்களை குறித்து பேசும் இடத்து உச்சமாய் அனுமன் சொன்ன ஓர் கருத்து ராமனை இவ்வாறு பேசச் செய்தது. அவன் என்ன சொல்லுகிறான்? கிட்டுவார் பொறக்கிடைக்கின் அன்னவர் பட்ட நல்வலம் பாகம் எய்துவான். வாலியின் ஆற்றலை வீழ்த்த யாரும் இல்லை, அவ்வாறு வீழ்த்த வருபவரின் வலிமையில் பாதி வாலிக்கு சேரும் என்ற கருத்து ராமனை மறைந்திருந்து அம்பெய்த தூண்டுகிறது. வாலிவதம் நடந்தாகிறது. பெருமக்களே, நமக்கு காப்பியத்தில் பொதுவாக எழுகிற ஒரு கேள்வி, இது வாலியே ராமனையும் கேட்ட ஒரு கேள்வி.
சீதையை மீட்க வேண்டும் என்பதுதான் ராமனின் நோக்கம் என்றால் அவன் நேரடியாக வாலி கிட்டேயே சென்றிருக்கலாம். ஒருவேளை அப்படி சென்றிருந்தால் எளிதாக ராமன் சீதையை மீட்டிருக்க கூடும். ஆனால் அவ்வாறு காப்பியத்தில் நடக்கவில்லை. ஈண்டு நோக்கின் அதுவும் அனுமனின் விளையாட்டோ என்று எனக்கு எண்ணத் தோன்றுகிறது. இது அனுமனுக்கு தெரியாதா? வாலியை ராமன் சந்தித்திருந்தால் ராமனின் நோக்கம் எளிதில் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் தன் தலைவனான சுக்ரீவனுக்கு அது எந்த விதத்திலும் நன்மை பயத்ததாய் அமைந்திருக்காது. எனவேதான் ராமன் யார் என்று அறிந்து வரச் செல்லும் அனுமன் அவன் ஆற்றலை அறிந்து, அவன் எதை இழந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு, அவனுடைய ட்ரிகர் எது என்பதை அறிந்து தக்க நேரத்தில் அதை சீண்டி ராமனை சுக்ரீவனுக்கு உணர்ச்சி பெருக்கால் உறுதி கூற வைக்கிறான். அதன் பொருட்டு ராமன் வாலியை சந்திக்கும் வழிகளையும் அடைக்கிறான். அனுமன் மறைந்திருந்து அம்பெய்திய வாலிவதம் நடைபெறுகிறது. இது சுக்ரீவன் என்ற தலைவனுக்கு அனுமன் என்ற தொண்டன் செய்தது. இது ராமனுக்கோ சுக்ரீவனுக்கோ தெரிந்ததோ இல்லையோ, வாலிக்கு தெரிந்திருந்தது. எனவேதான் தன் உயிர் பிரியும் வேளையில் கூட அனுமன் என்பவனை ஆழி ஐய நின் செய்ய செங்கை தனு என நினைதி என்று பேசுகிறான். வாலி வதை வரை அனுமன் சுக்ரீவனின் தொண்டன், அதன் பிறகு அவன் ராமன் தொண்டன். என்னப்பா இப்போ திடுதுப்புன்னு வேலையை விட்டு நின்றுட்டானா அனுமன்ற கேள்வி நமக்கு வரும். இந்த கார்ப்பரேட் கம்பெனிலெல்லாம் வேலையை விட்டு நிற்கணும் என்றால் 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்க வேண்டும். இது விதி. இந்த விதியை அன்றே நிகழ்த்தி காட்டுகிறான், கடைபிடிக்கிறான் அனுமன். ராமனின் வலிமையை குறித்து சுக்ரீவனுக்கு சொல்லும் இடத்து அனுமன் மற்றொன்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், பா, என் தந்தையாகிய வாயு நீ திருமாலுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், உலகில் இடர் வரும் போதெல்லாம் திருமால் அவதரிப்பார், அவரை பார்த்தால் உனக்கே அது தெரியும் என்றார். இவர்களை பார்த்தவுடன் எனக்கு என்பு உருகியது, இவர்தான் அந்த திருமால் என்று தன் நோட்டீஸ் பீரியடை கொடுக்கிறான். அவன் நோட்டீஸ் பீரியட் வாலி வதையில் வரைக்கும் ஆனது. அனுமன் மட்டுமல்ல, சுக்ரீவனின் தொண்டனாக இருக்கிற அனுமன் தன் தொண்டனாக போகிறான் என்பதை அனுமன் உணர்ந்த நேரத்திலேயே ராமனும் உணர்கிறான். எனவேதான் இலக்குவனிடத்து நம்பியை பெற்றேம் என பேசுகிறான். இனி வாலிவதைக்கு பிறகு ராமனின் அணுக்கத் தொண்டன் ஆகிறான் அனுமன். வீடனன் அடைக்கலம் பூண்ட போது ராமன் அணியில் இருந்த எல்லோரும் எதிர்க்கிறார்கள். சுக்ரீவன் செம்மையில் அரக்கரில் யாவர் சீரியோர் நகையுறல் அன்றியும் நயற்கற்பாலதோ என்று மறுக்கிறான். சாம்பன் திக்கூறும் நெடும்பழி அறமும் சீருமால் என்று பேசுகிறான். போரியல் நுட்பங்களை அறிந்த நீலனோ காலமே நோக்கினும் கற்ற நூல்களின் மூலமே நோக்கினும் முனிந்து போந்தவன் சீலமே நோக்கி யாம் தெரிந்து தேறுதற்கு ஏலுமே என்று அண்ணனை வெறுத்து ஒதுக்கிவிட்டு வந்தான் என்ற நல்லொழுக்கத்தை மட்டுமே மனதில் கொண்டு இவனை நாம் எடை போட முடியுமா என்று ஐயுற பேசுகிறான். மற்றைய மந்திர கிழவர்கள் எல்லாம் பற்றுதல் பழுது என்கிறார்கள். பேசியோர் எல்லாம் தலைவர்கள். ஆலோசனைக்குரிய அனைவரது கருத்தையும் கேட்ட ராமன் இப்போது தன் தொண்டனாகிய அனுமனிடம் இறுதியாய் கருத்து கேட்கிறான். தலைமையின் கருத்து மட்டுமல்ல, தொண்டனின் கருத்தும் முக்கியம் என்பதனை கம்பர் நமக்கு காட்டுகிறார். தலைமையின் கருத்தை தொண்டர்களும் எல்லா நேரங்களிலும் ஆமோதிக்க வேண்டும் என்பது இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அனுமன் மறுக்கிறான். ராமன் செறிபெருங்கேள்வியாய் கருத்து என் செப்பு என்று கேட்க அனுமன் செப்பலானான். தீயன் என்று இவனை யான் அயிர்த்தல் செய்கிறேன் என்று பேசுகிறான். மற்றைய தலைவர்களிடமிருந்து நான் மாறுபடுகிறேன் என்று பேசுகிறான். ஆனால் எப்படி பேசுகிறான்? தலைவர்கள் சொன்னதை மறுத்தும் அவர்களுக்கு வலிக்காது மறுக்கிறான். தூயவர் துணிதிறன் நன்று தூயதே ஆயினும் ஒரு பொருள் உரைப்பெண். With all due respect I differ என்பார்கள். அப்படி கருத்து கூறியோர்க்கு வலிக்காது பெருக்கத்து வேண்டும் பணிவு என்பது போல் மறுக்கிறான் அனுமன். மேலும்
ஒருவனது முகமே அவன் என்ன நினைக்கிறான் என்பதனை காட்டிவிடாதா என்று கேட்கிறான். நான் இவனை முன்பே நேரில் பார்த்திருக்கிறேன் என்று எல்லியல் யான் இவன் இரண மாளிகை சென்றிய போதினும் திரிந்த போதினும் நல்லன நிமித்தங்கள் நனி நிகழ்ந்தன, அல்லதும் உண்டு நான் அறிந்தது ஆழியாய் என்று பேசத் தொடங்கி, இவன் அரண்மனை அரக்கர்கள் போன்றதான அரண்மனையாக இல்லை, ஒரு அரவோனின் இல்லமாக அமைந்திருந்தது. இவ்வனைத்திற்கும் உச்சமாக இலங்கையில் சிறைப்பட்டு கிடக்கும் சீதைக்கு உற்ற துணையாய் இருந்து காப்பதும் இந்த வீடணனின் மகள்தான் என்று தான் களத்தில் தெரிந்து கொண்ட செய்திகளை தலைவர்களிடம் பேசுகிறான். இவனை சேர்த்து கொண்டால் உலகத்தார் நகைப்பர் என்ற தலைவர்களின் கருத்தை மறுத்து ஆபத்தில் வந்து அபயம் என்று அடைக்கலம் கேட்டவனை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அறிஞர்கள் நகைப்பர் என்று மறுத்து பேசுகிறான். அப்படி கூறி இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன் அடியேன் என்று தொண்டனின் தன்மையிலேயே பேசி முடிக்கிறான் அனுமன். மற்றைய தலைவர்கள் எல்லாம் பொது அரங்களை பேசினார்கள். ஆனால் அனுமன் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், உளவு அதிகாரியாக செயல்பட்டு தன் தலைவனான ராமன் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுப்பதற்கு உதவியாக இருக்கிறான். ராமனும் மற்றைய தலைவர்களின் கருத்தை விடுத்து தன் தொண்டனான அனுமன் சொன்ன செய்திகளை சீர்தூக்கி வீடணனை உள்ளே சேர்த்து கொள்கிறான். அதுவே காப்பியத்தின் வெற்றிக்கும் காரணமாக அமைகிறது. சுக்ரீவனின் தொண்டனாக அனுமன் செயல்பட்டான், அது நமக்கு தெரியும். ராமனின் தொண்டனாக அவனது ஆணையை தன் இதுவாக ஏற்றுக்கொண்டு அவன் செயல்பட்டான், அதுவும் நமக்கு தெரியும். தலைவர்கள் இல்லை என்றால் அனுமன் யாருக்கு தொண்டனாவான்? தொண்டிற்கு ஒரு அனுமன் என்று நாம் இன்றைக்கு இப்படி பேசக்கூடுமா? இதை நான் சொல்லவில்லை பெருமக்களே, காப்பியத்தில் அவ்வாறான ஒரு இடம் வருகிறது. உண்மையில் அனுமன் யாருக்கு தொண்டன்? சுக்ரீவனுக்கா? இல்லை, அவன் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் எனும் காப்பிய நோக்கத்திற்கு தொண்டன். எனவேதான் வலிமை மிக்க வாலியின் அணியில் சேராது அறத்தை மட்டுமே கடைபிடிக்கும் வாலியின் சுக்ரீவனின் அணியில் சேர்ந்து ராமனையும் அவனோடு சேரச் செய்து அறத்திற்கு துணையாக நிற்கிறான். ராமன் அனுமன் அவன் தொண்டன் அல்ல, அவன் அறத்தின் தொண்டன் என்பதால் தான் நான் அவனை தொழுவது தகாது, அவனே என்னை வந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி போர் உதவிய தின்தோளாய் பொருந்துர புல்லுக என்று சொல்லி அனுமனின் அணைப்பால் அறத்தின் நாயகனாக அங்கீகாரம் பெறுகிறான். ராமன் அறத்தின் நாயகனாக நிற்பதற்கே தொண்டிற்கு ஒரு அனுமன் தேவைப்பட்டான். அவன் ராமன் என்னும் பரம்பொருளினும் பெரும்பொருளான அறத்தின் தொண்டன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுமன் தந்தது ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் என்று சிம்மாஞ்சனா அவர்கள் சொன்னார்கள். அதே கொஞ்சம் மாற்றி சிம்மாஞ்சனாவினுடைய பேச்சு ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீச் என்று சொல்லலாம். அவர்கள் சொன்ன ஒரு செய்தி 100க்கு 200 பங்கு சரியான செய்தி. அது என்ன செய்தி? சீதையின் பிரிவால் தளர்ந்து சோர்ந்து கிடந்த ராமனுக்கு ஒரு எழுச்சி ஊட்டுவதாக மராமரங்களை எய்யும்படி செய்த செயல் அமைந்திருந்தது என்பது ரொம்ப ஒரு அருமையான செய்தி. அப்படி செயலில்லாமல் இருந்த ராமனின் வீரத்தை எழுப்புவதற்காகத்தான் அப்படி ஒரு மராமர சோதனை வைத்தான் என்பது ஒரு நல்ல சிந்தனை, புதிய சிந்தனை. அவர்களை பாராட்டுகிறேன். அடுத்தது இப்போ கடல் மடை திறந்தது போல பேசுவதற்கு நம்முடைய விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்கள் வருகிறார்கள். கம்பனது பாத்திரங்கள் காலத்தால் அழியாத சாத்திரங்கள் என்று சொன்னார் கவியரசர் கண்ணதாசன். கம்பர் ஒவ்வொரு பாத்திர படைப்பையும் ஒரு நோக்கத்தோடு ஒரு விழுப்பொருளை வெளிப்படுத்துவதற்காக படைத்துள்ளார். சேற்றிலே செந்தாமரை உதிப்பது போல், நாறுகிற சிப்பியிலே முத்து ஒளிர்வது போல், முள்ளிலே ரோஜா மலர் மணப்பது போல், இரக்கமே இல்லாத அரக்கர் குலத்திலே மிளிர்பவன்தான் கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய தோற்றம் எப்படிப்பட்டது தெரியுமா? இப்போ என்னுடைய 2 தோள்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு 1 மணித்துளியே அதிகம்.
ஒரு செகண்டே அதிகம். ஆனால் கும்பகர்ணனை பற்றி ராமன் வியக்கிறான். தோளொடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமால் நடுவன் நின்றதோர் தாளுடை மலைகொலாம் என்று வியக்கிறான். அதுவும் விட்டு விட்டு பார்த்தா இல்லை, தொடர்ந்து பார்த்தாலே நாள் பல கழியுமாம். ஒரு மேருமலையே கால் கொண்டு நடுவிலே நிற்பதை போல நிற்கிறானாம். அவன் உருவத்தால் மட்டும் மலையை போன்றவன் அல்லன், அவன் உள்ளத்தாலும் அப்படித்தான். எனவேதான் குன்று அன கொள்கையான் என்று கும்பகர்ணனை கம்பர் குறிப்பிடுகிறார். மலை என்பது அசைக்க முடியாதது. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை உடையவன்தான், கொள்கை பிடிப்பை உடையவன்தான் கும்பகர்ணன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொன்னாரே வள்ளுவப் பெருந்தகை. அந்த நன்றி என்ற கொள்கை பிடிப்பு தான் அவனுடைய அசைக்க முடியாத கொள்கை. தன்னை சார்ந்தவர், தனக்கு பேர் உதவி செய்தவர் நன்றாக இருக்க வேண்டும், அவர் நன்னெறியிலே செல்ல வேண்டும் என்று எண்ணுவதும் நன்றி உணர்வுதான். அனுமன் இலங்கையை எரியூட்டி விட்டான். ராவணன் ஆலோசனை கூட்டம் நிகழ்த்துகிறான். ஒவ்வொருவரும் தத்தம் கருத்தை சொல்கிறார்கள். அப்போது கும்பகர்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? ஓவியம் அமைந்த நகர் தீ உண உழைந்தாய் கோயியல் அழிந்தது என. வேறொரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ, பாவியர் உறும் பழி இதின் பழியும் உண்டோ என்று கேட்டான். ஓவியம் தீட்டப்பட்ட இலங்கை மாநகரம் தீக்கு இரையாகிவிட்டது, அரச பெருமையே அழிந்து விட்டது என்று வருத்தப்படுகிறாயே, வேறொரு குலத்தைச் சேர்ந்தவனுடைய தேவியை விரும்பி சிறையிலே வந்து வைத்திருக்கிறாயே, இந்த செயல் நன்றா? இதை காட்டிலும் பழி உடையது உண்டா என்று கேட்கிறார். வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை, நன்று நமக்கு கொற்றம் என்று சொன்னான். மானத்தை பற்றி பேசுகிற, ஆனால் காமத்தை மேற்கொண்டிருக்கிறாய், உன் அரசாட்சி ரொம்ப நல்லா இருக்கு சொன்னான். ஆனால் ராவணன் செவிகளில் எதுவுமே ஏறவில்லை. இப்போ கும்பகர்ணன் போயாச்சு. நமக்கு தெரியும், கும்பகர்ணன்னாவே பலருடைய நினைவிற்கும் எது வரும்? இந்த சொல்லிட்டாங்க, இங்கே யாரும் அதை செய்ய வேண்டாம். உறக்கம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே சொல்லுகிறார், பண்டொரு நாள் கும்பகர்ணன், அதாவது கூற்றின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்று கேட்கிறார். யாரு? கும்பகர்ணனே தோற்று போயிட்டாராம். யாருடைய தூக்கத்துக்கு முன்னால? இந்த பெண்கள் தூங்குவதற்கு முன்னால். அப்படின்னா என்ன அர்த்தம்? கும்பகர்ணன்னாவே நம்ம உறக்கம்னு வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க, நம்ம பகலெல்லாம் விழிச்சிருக்கோம், ராத்திரியெல்லாம் தூங்குறோம். கணக்கிட்டு பார்த்தால் நாம் தூங்குவதும் 6 மாதங்கள், கும்பகர்ணன் தூங்குவதும் 6 மாதங்கள். என்ன வேறுபாடு என்று சொன்னால், நம்ம விட்டு விட்டு செய்கிறோம், அவன் ஒன்றா செய்வான், அவ்வளவுதான் வேறுபாடு. இப்போ 6 மாதங்கள் உறங்கி கொண்டிருக்கிறான், அவனை எழுப்ப வேண்டும். எழுப்புறார் கம்பர். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று கான் எழுந்தீராய் எழுந்தீராய், கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். இந்த உலக்கையை வச்சுக்கிட்டு மாறி மாறி இடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வன்மையான ஓசையை பயன்படுத்தி உறங்குகிற கும்பகர்ணனை எழுப்புகிறார். அன்பர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கும்பகர்ணன் உறங்கலாம், ஆனால் அவனுடைய உணர்வு என்றைக்கும் உறங்கியது இல்லை என்பதை மறந்து விடாது. எழுந்தவுடன் அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆனதோ விம்சமம், அழகில் கற்புடை ஜானகி துயரினும் தவிர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்த்த வான் புகழ் போனதோ, புகுந்ததோ பொன்றும் காலமே என்று தொடங்கினான். 6 பாடல்கள் அறிவுரை சொல்றாங்க, அதுல 12 வினாக்களை எழுப்புகிறான். பயந்துராதீங்க, எல்லா வினாவையும் சொல்லுவேன்னு. கிட்டியதோ செரு,
கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வன்மையே என்று சொன்னான். சில நஞ்சு உண்டால் அழிவை தரும், சில நஞ்சு நுகர்ந்தால் அழிவை தரும், சில நஞ்சு தீய எண்ணத்தோடு பார்த்தாலே அழிவை தரும். அதுதான் சீதை என்பதற்காகத்தான் திட்டியின் விடம் என்று சீதையை குறிப்பிட்டான் கும்பகர்ணன். ராவணன் கேட்டுட்டு சும்மா இருப்பானா? கோபம் வந்துருச்சு அவனுக்கு. உடனே அவன் சொன்னான், மானிடர் இருவரை வணங்கி அக்கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன், யானது புரிகிலேன் எழுக போன்ட்டான். அது உங்க 2 பேருக்கும் தான்டா, எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது, நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டான். உடனே கும்பகர்ணன் சொல்றான், அண்ணா, நான் இதுவரை முன் செய்த குற்றமெல்லாம் இருந்தால் அதை பொறுத்தருள வேண்டும். ஆனால் நான் ஒன்றை மட்டும் தெளிவாக அழுத்தமாக பதிவு செய்கிறேன். நான் நிச்சயமாக போரிலே வெற்றி பெற்று திரும்பி வருவேன் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் விதி நின்றது, என்னுடைய கழுத்தை பிடித்து தள்ளுகின்றது. அது நிச்சயமாக நான் போரிலே அழிந்துபடுவேன். அப்படி அழிந்துபட்டு விட்டால் பிறகு நீ சீதையை விட்டுவிட வேண்டும், அதுதான் நன்று என்று சொன்னான். வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலன். விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றது. பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்று என நாயக விடுதி நன்றரோ என்று சொன்னான். விதிங்கிறது ரொம்ப வலிமை உடையதுங்க. அதனால தான் வள்ளுவர் சொல்லும்போது ஊழில் பெருவை யாவுலன்னு கேட்டார். பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் அவருடைய பாடலை கவிமணி மொழிபெயர்த்து எழுதுகிறார். அப்போ சொல்றார், எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும், தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பலவும் செய்தாலும் வழுவி பின்னால் நீங்கியொரு வார்த்தையேனும் மாற்றிடுமோ, அழுத கண்ணீர் ஆரெல்லாம் அதில் ஓர் எழுத்தை அழித்திடுமோன்னு கேட்பார். அவ்வளவு வலியது விதி. அந்த விதி இப்போது என்னை உந்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமா நான் வரமாட்டேன். இன்னும் சொல்ல போனால் என்னை வென்றுவிட்டால் நிச்சயமாக உன்னையும் வென்று விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணனுக்காக போர்க்கோலம் பூண்டு புறப்பட்டு போகிறான் கும்பகர்ணன். இப்போ போருக்கு போகிறான். அங்கே யாரை பார்க்குறான்? வீடனன், ராமன், அவங்களாம். அப்போதான் வியந்து அவன் கேட்பான், ராமன் இது யார் என்று. வீடனன் சொல்கிறான், என்னுடைய அண்ணன் தான். அப்படியானால் நம் பக்கம் அழைத்து வருக, ராமன் சொல்கிறான். இப்போ வீடனன் வந்துட்டான். எதற்காக? கும்பகர்ணனை அழைத்து செல்வதற்காக. ஆனால் கும்பகர்ணன் தவறாக புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான் தெரியுமா? வீடனனும் தன் பக்கம் வந்துவிட்டான் என்று தவறாக புரிந்து கொண்டு வீடனனை பார்த்து சொன்னான், யமன் வாயிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், நீ எதற்காக இங்கு வந்தாய்? நீ அமுதை உண்ண வேண்டியவன், நீ நஞ்சை உண்ணலாமா கேட்கிறான். காலன்வாய் கழிக்கின்றேன்பால் நவையுற வந்தது என்னை, அமுது உண்பாய் நஞ்சு உண்பாயோ என்று கேட்டான். ஐய, நீ அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி அங்கே உய்கிலை எண்ணின் மற்ற இவ் அறக்கராய் உள்ளோம் எல்லாம் ஏய் கணை மாறியாலே இறந்து பால் முழுதும் பட்டால் கையினால் எள் நீர் தந்து கடன் கழிப்பாரை காட்டாய் என்று கேட்டான். எல்லா அரக்கர்களும் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த எள்ளும் தண்ணீரும் தந்து இறுதிக்கடன் செய்வதற்கு ஆள் வேண்டாமா? அதனால தயவு செய்து நீ அந்த பக்கம் போய்விடுன்னு கும்பகர்ணன் வீடனனை பார்த்து சொன்னான். அப்போ வீடனன் சொன்னா, இந்த பாரு, நான் உனக்கு இலங்கை செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லை, அதை கொடுத்து விட்டு உனக்கு நான் அடிமை தொழில் செய்து வாழ்கிறேன். இதில் உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம், இது உறுதி. எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் நினக்கு நான் தருவன், தந்து நின் ஏவலின் நெடிது நிற்பன், உனக்கு இதின் உறுதி இல்லை. உத்தம உன்பின் வந்தேன் மனக்கு நோய் துடைத்து வந்த மரபையும் விளக்கு வாழினா. இவ்வளவும் சொல்லிட்டானா? சொல்லிட்டு கடைசியில் இந்த கும்பகர்ணனுக்கு வீடனுக்கு உரையாடல் பாருங்க, ரொம்ப அருமையான இடங்கள். ஏன்னா கும்பகர்ணனுக்கு தெரியாத அறமாங்க. இப்போ வீடனன் சொல்கிறான், உனக்கு தெரியாத அறம்ங்கிறதே கிடையாது. தீயவை செய்வராகில் சிறந்தவர் பிறந்த உற்றார் தாயவை தந்தைமார் என்று உணர்வரோ தருமம் பார்ப்பார். நீ அவை அரிதி அன்றே, நினக்கு நான் உரைப்பதென்னே, தூயவை துணிந்த போது பழி வந்து தொடர்வது உண்டோ என்று கேட்டான்.
ஒரு தீமையை ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் சிறந்தவனாக இருக்கலாம், உடன் பிறந்தவனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த அறமெல்லாம் உனக்கு தெரியும், தெரியாததெல்லாம் கிடையாது. ஒரு தூய செயலை செய்ய துணிகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பழி வந்து சேராது என்று சொன்னான். ஒருத்தன் தீமை செய்கிறான், அவனோட போய் தீமையே செய்யாத ஒருவன், தீங்கே இல்லாத ஒருவன் அழிந்து படுவது மேன்மையா கீழ்மையா என்றெல்லாம் கேட்டான். கேட்டுவிட்டு இறுதியிலே சொன்னான், வேதநாயகனே உன்னை கருணையால் வேண்டிவிட்டான், காதலால் என்மேல் வைத்த கருணையால். அதனால நீ அறத்தோடும் திரும்பாது அவனுடைய அடியை சென்று சேர் என்று வீடனன் கெஞ்சி கேட்கிறான். இப்போதாங்க கும்பகர்ணன் பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் சொன்னான்ல இலங்கை செல்வமெல்லாம் தருவேன்னு. அதுக்கு கும்பகர்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்ட தெரியல் என் முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொண்ட புன்னுடை நெஞ்சோடு ஐய கும்பிட்டு வாழ்கிலேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டேன். நான் எமனையை ஆடல் கொண்ட வேண்டா, நான் போய் உன் பகையை வாழ்த்தி வாழ்வேனா? எங்க இப்போ நிலத்தில் கோலம் போட்டாலே அது அழிஞ்சு போயிடும், நீரில் கோலம் போட்டால் நிலைக்குமா? இந்த வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்டது தான், நிலையில்லாதது. அந்த வாழ்க்கையை போய் விரும்பி எனக்காக என்னை நெடுதுநாள் வளர்த்து போர்க்கோலமெல்லாம் செஞ்சு அனுப்புனானே, அந்த அண்ணனுக்காக நான் உயிர் கொடாமல் போக மாட்டேன்னு சொன்னான். இந்த பாரு, அதாவது நீ எப்படிப்பட்டவன்னா பிரம்மாட்டேந்து வரம் பெற்றவன், நீ அழியாத அறத்தை மேற்கொண்டிருக்கிறாய், நீ உலகம் உள்ளளவும் நிலைக்கப் போகிறாய், உனக்கு அது தக்கது தான், உனக்கு அது சிறந்தது தான், உனக்கு அது விழுமியது தான். ஆனால் எனக்கு எது புகழ் தெரியுமா? புலையுறு மரணம் எய்துவது தான் எனக்கு புகழ் என்று பேசினான் கும்பகர்ணன். ஏன் புலையுறு மரணம் சொன்னான் தெரியுமா? ராவணன் பிறருடைய மனைவியை நயந்தான், அது அறத்திற்கு மாறுபட்டது. ஆனால் அந்த அறத்திற்கு மாறுபட்ட செயலுக்காக இவன் துணை போகிறானே, அப்படியானால் அதனால் கிடைக்கிற மரணம் என்பது இவனுக்கு புலையுறு மரணம்தான். அப்படி இருந்தாலும் அண்ணனுக்காக நன்றி கடன் ஆற்றுவதற்காக நான் போகிறேன் என்று சொன்னால் அது எனக்கு புகழை தரும் என்று சொன்னான். ஒரு தலைவன் தீமை செய்கிறான் சொன்னால் அவனுக்கு அறிவுரை சொல்லலாம், அவன் திருந்தினான்னா பரவாயில்ல, திருந்தலைன்னா என்ன பண்ணுறது? அதைத்தான் அடுத்த பாட்டில் சொல்கிறான். கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாமாயில் திருத்தலாம், தீராதாயின் பொறுத்துரு பொருள் உண்டாமோ, ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மான்னு சொன்னான். ஏடா சாப்பாடு போட்டேனே வளர்த்துருக்கான், அப்படி உண்டவனுக்கு எது தெரியுமா உரிய செயல்? அவனுக்கு முன்னால் நான் இறந்து விடுவது தான். இங்கே நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்க, உண்டவர்க்குன்னா இப்போ சாதாரணமாக ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான், ஒரு 10 நாள் எந்த வேலையுமே செய்யாமல் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? ஏய், ஒரு வேலையும் பார்க்காம இப்படி தானே தண்டச்சோறு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்போ 6 மாதமாக எந்த வேலையும் செய்யாமல் தூங்கிட்டு இருந்திருக்கான் கும்பகர்ணன். ஆனால் அவனுக்கு சோறு போட்டவன் யாரு? ராவணன். அது எப்படிப்பட்ட சோறு தெரியுமா? அவன் எப்படி சாப்பிடுவான்ங்கிறத கம்பர் விளக்குவார். 600 சகடத்து அடிசிலும் 100 குடம் களும் நுங்கினான் ஏறுகின்ற பசியை எழுப்புவான். எங்க 600 வண்டி சாப்பாடு, 10,000 குடம் கள் குடிச்சிருக்கான். இதெல்லாம் என்ன தெரியுமா? அப்பிட்டைசரம். ஏறுகின்ற பசியை எழுப்பினானா, இதெல்லாம் அப்பிட்டைசரம். இதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போகிறான். அப்போ உப்பிட்டவரை உள்ளளவும் நினைங்கிறது தானே இங்கே பழமொழி. உப்பிட்டவருக்காக உயிரை கொடுக்க துணிந்தவன் கும்பகர்ணன். அதனால் தான் அவன் போருக்கு புறப்பட்டான். அங்கே போர் செய்கிறான், அவனுக்கு ஒரு கை போயிருச்சு. கை போன உடனே என்ன செய்தான் தெரியுமா? அறாத கையினால் அச்ச கையை எடுத்து அடிக்கிறான். வானரங்கள் எல்லாம் அச்ச கையை பார்த்து அஞ்சுகின்றனவாம். அப்ப இன்னொரு கையையும் வெட்டிட்டான், 2 கையும் போயிருச்சு. இப்ப காலால போர் செய்கிறான், 2 காலையும் வெட்டிட்டான் ராமன். அப்போ சொல்கிறார், கை 2 கால்களும் இழந்தனன், கருவறை பொருவும் தன் மெய் 200,000 பகடியால் வெறினுற தொலை போன, செய்ய கண்பொழி சீற்றம் 2 மடி சிறந்தன தெளிப்போடும், வையம் வானிடை மழையினும் வளர்த்தது பெருத்தது பெரும் சீற்றம்ங்கிறார். மெய்யில உடம்புல எத்தனை அம்புகள் துளைச்சிருக்கான்? 2 லட்சம் அம்புக. 2 கை போயிருச்சு, 2 கால் போயிருச்சு. இப்போ உடம்பு 2 லட்சம் அம்புகளால் துளைக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு கோபம் தாங்க முடியல.
இனி என்ன பண்ணலாம் நினச்சி பார்க்குறான். அடுத்த பாட்டில் கம்பர் எப்படி காட்சிப்படுத்துகிறார் பாருங்க. பாதம் கைகளும் இழந்தனன் படியிடை இருந்து தன் பகுவாயால் காதம் நீளிய மலைகளை கடித்து இறுத்து எடுத்து வெம் கனல் பொங்கி மீது மீது தன் அகத்து எழு காற்றினால் விசை கொடு திசை செல்ல ஊத ஊதப்பட்டு உலர்ந்தன வானரம் உருமின் வீழ் உயிர் என்ன என்று எழுதுகிறார். வாயால் மலையை கவி இது பண்ணியிருக்காங்க. நம்மளால் பூன்னு லேசாக கூட ஊத முடியாது. ஒரு மலையவே ஊதி தள்ளியிருக்கான்னா அதை பார்த்த உடனே தான் கம்பர் சொல்கிறார், வள்ளலும் மலர்க்கரம் விதிர்பூர்சான் என்று எழுதுகிறார். ராமனை நடுங்கி போயிட்டானாங்க இவனுடைய வீரத்தை பார்த்து. அப்படி அண்ணனுடைய நன்றிக்காக உயிரை கொடுத்தவன் கும்பகர்ணன். அண்ணனுக்காக மட்டுமல்ல, தம்பிக்காகவும் அவன் மீது கொண்ட அக்கறை காரணமாகவும் அவனிடத்திலும் நன்றி உணர்வு காட்டுவதற்காகவும் உயிரை கொடுத்தவன். ராமன்ட்ட என்ன 2 நிமிஷம் ராமன்ட்ட என்ன வரம் கேட்டான் தெரியுமா? நீதியொடும் வந்த நெடும் தரும் நெறியல்லால் சாதியோடும் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. வீடனனுக்கு நீதி மட்டும்தான் தெரியுமே தவிர நெடும் தரும நெறி மட்டும்தான் தெரியுமே, சாதியால் வந்த சிறு நெறியெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் எம்பி ஒரு பொழுதும் பிரியானாக அருள்தி யான் வேண்டினேன் என்று சொன்னால், தன்னுடைய தம்பியையும் ஏற்றுக்கொள்ளுமாறு ராமனிடத்திலே வரம் கேட்டானே, தன் மீது அக்கறை கொண்ட தம்பியும் நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தானே, அது தம்பியிடத்திலே கொண்ட நன்றி உணர்வு. அது மட்டுமல்ல, தன்னுடைய இனத்திற்கே நன்றி உணர்வு உடையவனாக இருந்தான். வீடனனும் கும்பகர்ணனும் சேர்ந்து உரையாடும் போது வீடனிடத்திலே கும்பகர்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? போதி நீ ஐய பின்னை பொஞ்சினோர்க்கெல்லாம் நின்ற வேதியர் தேவன் தன்னை வேண்டினை பெற்று மெய்மை ஆதிநூல் மரபினாலே கடன்களும் ஆற்றி ஏற்றி மா துயர் நரகம் நன்னா வண்ணமும் காத்தி மன்னோ என்று கேட்டான். தன்னுடைய குலத்திலே உள்ள அரக்கர்கள் எல்லாம் இறந்துவிட்டால் நீ ராமனுடைய இசைவை பெற்று அவர்களுக்கு வேத நூல்களிலே சொல்லப்பட்டபடி இறுதிச் சடங்கை ஆற்றி அவர்கள் நரகத்தை அடையாவண்ணம் காக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான் என்று சொன்னால், தன்னுடைய இனத்திற்கும் நன்றி உணர்வு உடையவனாக இருந்தவன் தான் கும்பகர்ணன். நடுவர்களே, ஒன்னே ஒன்று சொல்லாட்டா எனக்கு நிறைவு இருக்காது. ஏன்னா எல்லாரும் வால்மீகியை ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அதனால நானும் ஒப்பிட்டு சொல்றேன். வால்மீகியிலே கும்பகர்ணன் வீடனன் சந்திப்பு போர்க்களத்தில் இல்லை. கவி சக்கரவர்த்தி கம்பர் தான் இருவரையும் சந்திப்பதாக காட்டுகிறார். நன்றிக்கு கும்பகர்ணனையும் நடுவு நிலைமைக்கு வீடனனையும் அடையாளப்படுத்தி 2 அறங்களுக்கிடையிலே எப்படி போராட்டம் நடக்கிறது என்பதை காட்டி அந்த நன்றிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தான் கும்பகர்ணன் என்று கற்பவர்களுடைய நெஞ்சை நெகிழச் செய்திருக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று சொன்னால், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்றி கடன் செய்தவன் தான் கும்பகர்ணன். அந்த வகையிலே புகழணியினுடைய உச்சத்தை அடைந்தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த சென்னை கம்பன் கழகத்தாருக்கும் இதுவரை என்னுடைய வாய்மொழியை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு பேச்சு. அவர்கள் பேச்சுக்கு மேலே ஒன்று சொல்ல முடியாது, அப்படி பேசியிருக்கிறார்கள். இந்த பெருமக்களுக்கெல்லாம் வாழ்த்து. ஆனால் இதை காட்டிலும் கேட்கறது இருக்க அது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்படி ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நயவுரை நம்பி அவர்கள் இருப்பதனால இந்த கழகத்தை இப்படி வாழ்த்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆழ்வாருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர். அவர் என்ன சைஸில் பெரியவரா? இல்லை, அது நிறைய பாட்டு பாடினவரா? நம்ம ஆழ்வார் தான் ஆயிரக்கணக்கில் பாடினவர். திருமங்கை ஆழ்வார் தான் நிறையா பாடினவர். இவர் 400 சொச்சம் பாட்டு பாடினவர். ஆனால் அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர். ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் அன்பு இருந்தது, ஆனால் பெரியாழ்வாருக்கு இருந்ததோ பொங்கும் பரிவு. மற்ற ஆழ்வார்களுக்கு இருந்தது பரிவு, பெரியாழ்வாருக்கு இருந்தது பொங்கும் பரிவு. மற்ற ஆழ்வார்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பல்லாண்டு பாடுவார்கள். பெரியாழ்வார் எப்பொழுதும் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த பல்லாண்டுக்கு வினைமுற்றே இல்லை. அந்த பெரியாழ்வாரை பற்றி பாடினார் உபதேசத்தின மாலையில். மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்களார் வத்தளவு தானுமன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த
கம்பர் கழகத்திற்கும் வாழ்த்தாக தெரிவித்து அந்த வாழ்த்தோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய விழைகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நன்றி.